எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையலில் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறேன்னு பார்த்துட்டு வரலாம். தேங்காய் வறுத்து அரைச்சி தான் மசாலா ரெடி பண்ணுறேன். ரெடிமேட் மசாலா நம்ம இதில் யூஸ் பண்ணல. எப்படி செய்கிறேன்னு பார்த்துட்டு வரலாம். பாருங்கள், அதுக்காக 1.5 கிலோ நாட்டுக்கோழி நான் இங்கே எடுத்து வச்சுருக்கு. சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா க்ளீனாக கழுகி எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல இது வேக வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இது ரெண்டும் போட்டு நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கருக்குள்ளே போட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இது வேக வச்சுக்கலாம். குக்கரில் தான் வேக வைக்கிறேன். நாட்டுக்கோழிக்கு எப்போவுமே வேக ரொம்ப அதிகமாக இருக்கும், கொஞ்சம் டைம் ஆகும். அது அங்கே வேகிறதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணலாம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு ஒரு தேங்காய் எடுத்துருக்கு. இது ஃபுல்லாக நான் துருவி எடுக்கிறேன். நீங்கள் வந்து ரெடிமேட் இந்த பேக்கெட்டில் வர தேங்காய் தான் கிடைக்கிது அப்படின்னா அது ஒரு 2.5 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 240 mlோட 2.5 கப்பு. எல்லா வீட்டிலுமே யூஸ் பண்ணுற இந்த பெரிய டேபிள் ஸ்பூனுக்கு தான் நான் மசாலா மெஷர் பண்ணுறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, கொரியாண்டர் சீட்ஸ், அது வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அப்புறமா வந்து பெருஞ்சீரகம், அது வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. கூடவே வந்துட்டு ஏலக்காய் சின்னதாக இருக்குது, நான் ஒரு 6 பீஸ் போட்டுக்கு. பெருசாக இருந்தால் நீங்கள் ஒரு 4 போட்டால் போதும். அப்புறமா வந்துட்டு கருவேப்பட்டை வந்துட்டு இது கேமராவில் பார்க்கும்போது கொஞ்சம் பெரிய பீஸாக தெரியுது. இந்த அளவுக்கு பெருசாக இல்லை, சின்னதாக ஒரு 2-3 பீஸ் போட்டால் போதும். அப்புறமா வந்துட்டு கிராம்பு, சின்ன கிராம்புவாக இருக்குது எங்கிட்ட, அது ஒரு 10 போட்டுருக்கு. மேஸ் வந்துட்டு, ஜாதி பத்திரி வந்துட்டு 1. கூடவே வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே பெப்பரும் எடுத்துருக்கு. ஆனால் அது வந்து இப்போ நம்ம போட்டு கொடுக்க வேண்டியதெல்லாம் மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், வதக்கிறதுக்காக ஒரு 300 கிராம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்ல மணமாக இருக்கும். கூடவே வந்துட்டு ஒரு பெரிய பீஸ் இஞ்சி வந்துட்டு கட் பண்ணும்போது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி தான் இருக்கணும். அப்புறமா வந்துட்டு 25 பெரிய பூண்டு தோல் உரித்து எடுத்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகு எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 4 பச்சை மிளகு எடுத்துருக்கு. கூடவே வந்துட்டு தேங்காய், நான் எப்போவுமே சிக்கன் குழம்பு வைக்கும்போது இதே மாதிரி கொஞ்சம் தேங்காயோட பீஸ் போட்டு கொடுப்பாங்க. அதுக்குள்ளே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மசாலா கூட அதை வந்து இடையில சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா போட்டுக்கோங்க, இல்லை இருந்தால் இது வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். நான் இப்போ இதுக்குள்ளே போட்டு கொடுக்குறேன். இப்போ தேங்காய் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் மட்டும் போட்டு மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் இது லைட்டாக ஒரு எல்லோ ஷேட் வர ஆரம்பிக்கும் போது நம்ம வந்துட்டு மசாலா இதுக்குள்ளே போட்டு கொடுத்துடலாம். அந்த தேங்காய் வந்துட்டு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் மசாலா போட்டதுக்கப்புறம் மறுபடியும் வதக்கிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகணும். இது வந்து தீ அதிகமாக வச்சு ஃப்ரை பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த மல்லி இருக்குது இல்லைங்களா, மல்லி அந்த மசாலா எல்லாமே ஃப்ரை ஆகாமல் தேங்காய் சீக்கிரம் கரிஞ்சு போயிடும். அதனால மிதமான சூடில் கொஞ்சம் டைம் எடுத்து தான் இது ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் ஃப்ரை ஆகி வர ஆரம்பிக்கும் போது கருவேப்பிலை போட்டு கொடுத்துக்கோங்க கொஞ்சம். அதுக்கப்புறம் மறுபடியும் மிதமான சூடில் இது வந்து வறுத்துக்கோங்க. ஒரு 3/4 வறுத்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த 1 டேபிள் ஸ்பூன் குருமிளகாய் அதுவும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது வந்து இப்போ ரெடியாக இருக்குது. தீ வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள், ரெட் சில்லி பவுடர் அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆற வச்சுக்கலாம். கரெக்டாக வறுத்துருச்சு அப்படின்னா இந்த எல்லா தேங்காயுமே ஒரே மாதிரி ஈவனாக ப்ரௌன் கலரில் கிடைக்கும். இல்லை இருந்தால் பாதி கரிஞ்ச மாதிரி இருக்கும், பார்த்து பண்ணிக்கோங்க. அது ஆறுறதுக்குள்ளே வெங்காயம் வதக்கி எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கு. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம், கருவேப்பிலை அது ரெண்டுமே போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். தேங்காய் வறுத்து தான் நம்ம இதுக்குள்ளே அரைச்சி சேர்க்க போகிறேன். ஸோ தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் வதக்கி கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச இஞ்சி, பூண்டு அது ரெண்டும் போட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. அந்த இஞ்சியோட பூண்டோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போய் கொஞ்சம் நல்ல ஒரு மசாலா ஸ்மெல் வர்ற வரைக்கும் நம்ம இது வதக்கிடலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச தேங்காயும் போட்டு நம்ம வேக வச்ச சிக்கன் அந்த பீஸு இதுக்குள்ளே ஊற்றிடலாம். அந்த வெங்காயம்லாம் நல்லா வதக்கி எடுக்கணும். நான் இது வந்து சீக்கிரமாக காமிச்சிருக்கு. நீங்கள் அது வந்து கரெக்டாக கொஞ்சம் நேரம் பாதி இல்லை 3/4 வேகிற வரைக்கும் அந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேக வச்ச சிக்கனும் போட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம்.
மசாலா இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு, அரைச்சிக்கலாம். மசாலா அரைக்கும் போது மிக்சியில் வந்து தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி ஊற்றி நம்ம இதை அரைக்கலை, இப்படியே அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் நேரத்துக்குள்ள இதே மாதிரி பவுடர் ஆகும். மறுபடியும் நம்ம அரைச்சிருச்சு அப்படின்னா இதே மாதிரி ஓயிலியாக கிடைக்கும். முத்தின தேங்காய் எடுத்து வறுத்து அரைச்சதான் இந்த மாதிரி ஓயிலியாக கிடைக்கும். பச்சை தேங்காயில் இந்த மாதிரி ஓயிலியாக வராது. அது ஒரு டைம் பார்த்துக்கோங்க. நல்லா அரைச்சி அந்த மசாலா வந்து இந்த சிக்கனுக்குள்ளே ஊற்றிடலாம். கிரேவியோட கன்சிஸ்டன்சி எவ்வளோ திக்காக வேணும், கொஞ்சம் வாட்டரியாக வேணுமோ அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லூஸாக தான் கிரேவி வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி வந்து சும்மா எடுத்து ஊற்றாதீங்க. தேவையான அளவுக்கு அந்த அரைச்ச மிக்சிக்குள்ளே ஊற்றி அந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி இதுக்குள்ளே ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூளும் அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் இதை நான் வேக வைக்கிறேன். நீங்கள் எடுக்கிற நாட்டுக்கோழி முத்தின கோழியாக இருந்தால் நீங்கள் வேகிறதுக்கு நிறைய விசில் தேவைப்படுது. அதனால தான் நான் கரெக்டாக சொல்லலை எவ்வளோ டைம் ஆயிடுச்சு, எவ்வளோ விசிலாக இருக்குது எனக்கு வேக வைக்கிறதுன்னு. அது நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், சிக்கன் குழம்பு ரெடியாக இருக்குது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற ஒரு குழம்பு தான். இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.